இங்கே பார்த்தீங்கன்னா மொனாஸ்டரி மார்க்கெட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 50-60 கடை இருக்குங்க. இங்கே பார்த்தீங்கன்னா லெதர் ஷூஸு எல்லாமே இருக்குங்க. கலர்ஸு குவாலிட்டிலாம் செம்மையாக இருக்குது. ஆனால் இங்கே வந்து ஃபிக்ஸ்டு ப்ரைஸ்ன்னு சொல்கிறாங்க. ஆனால் பார்கெயின் பண்ணி பார்ப்போம். இந்த ஜென்ஸ்லாம் வந்து குறைக்கவே மாட்டானுங்க. இங்கே ஒரு 2 அக்கா செம்ம க்யூட்டாக இருந்தாங்க. அவங்களுக்காகவே வாங்கலாம் போல இது ஆடியன்ஸ்க்கு ஒரு ஃபன். இவ்வளோ சொல்கிறான்ல பேக்ஸ் பிடிஎஸ் காமிக்கிட்டோமா வந்து செல்லம் மோமோஸ் மூஞ்சி. இது கொஞ்சம் மோமோஸ் மூஞ்சி கொஞ்சம் லோ ப்ரைஸ். ஹாரி பாட்டர் மூஞ்சம் குறைக்க மாட்டாங்க. இந்த 5 ரூபா ஸ்டிக்கர் வாங்கி 50 ரூபா ஏற்றி விற்கிறாங்க. கண்டிப்பாக வாங்குறியா? சத்தியம் பண்ணு. சத்தியமாக கிள்ளி பால் ஊத்து துப்பணும் காரி துப்பணும். அந்த சன்ரைஸ் ஆகும்போது அந்த வெளிச்சம் அந்த மவுண்டன் மேலே படும்போது அப்படியே அந்த அந்த எப்படி சொல்கிறது, அங்கே மேலே இருக்க பனியெல்லாம் தெரியுதுங்க. இது அனிமேஷன் மாதிரி இருக்குது. ஹே காய்ஸ், வெல்கம் டு vlog with விஜய். நான் விஜய் ஜூட்சன். இதுக்கு முன்னாடி இருக்க எபிசோட்ஸ்லாம் போய் பாருங்கள். இப்போ நம்ம எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா மணாலி போகிறோங்க. மணாலி போகிறதுக்கு முன்னாடி எனக்கு வந்து வின்டர் கிளாத்லாம் வந்து பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. சென்னையில் வாங்கலான்னு பார்த்தா சென்னையில் வந்து செம்ம காஸ்ட்லியாக இருந்துச்சு. காஷ்மீரி கேட் இருக்குது. காஷ்மீரி கேட்டுக்கு ஆப்போசிட்டில் மொனாஸ்டரி மார்க்கெட்னு ஒரு மார்க்கெட் இருக்குது. அங்கே தான் போய் நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ண போகிறோம். நம்ம ஆப்போசிட்டில் தான் வந்து காஷ்மீரி கேட்டு பஸ் பிடிக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வந்து எனக்கு வந்து வின்டர் கிளாத் வாங்கலாம்னு சொல்லிட்டு இங்கே வந்திருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா மொனாஸ்டரி மார்க்கெட்டு. நீங்களும் இங்கே வந்தீங்கன்னா இந்த மார்க்கெட்டில் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே நம்ம உள்ளே போகலாம். மொனாஸ்டரி மார்க்கெட்டோட என்ட்ரி காய்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 50-60 கடை இருக்குங்க. இப்போ லெதர் பேக்ஸு, இந்த மாதிரி லேடிஸ்க்கான பேக்ஸு, இந்த மாதிரி வின்டர் கிளாத்ஸ் எல்லாமே இருக்குது. கித்தனா பாய்? 2500. ஓ 2500. 2500. ஓகே. இங்கே பாருங்கள், ஸ்டார்டிங் எவ்வளோ பாய்? ஸ்டார்டிங் ருபீஸ் ஸ்டார்டிங் 2000 ஸ்டார்டிங். இங்கே பார்த்தீங்கன்னா ஷூ கடைலாம் இருக்குங்க. இங்கே பாருங்கள், ஷூலாம் இருக்குது. இப்போ ஷூ ஸ்டார்டிங் ப்ரைஸ்னா 600. 600 ஷூ. winter shoes. This is winter shoe. How much by this is? 1250. How much? 2050. 2050. 2000. First copy. ஓகே. இங்கே பார்த்தீங்கன்னா லெதர் ஷூஸு எல்லாமே இருக்குங்க. ஸ்டார்டிங் வந்து 500லேருந்து ஷூஸ் இருக்கான். சூப்பராக இருக்குது பாருங்களேன். இங்கே நம்ம ஏதாச்சும் ஒரு கடையில் வந்து வின்டர் கிளாத் எல்லாமே வாங்குவோங்க. இங்கே பாருங்கள், சூப்பராக இருக்குது பாருங்களேன். கலர்ஸு குவாலிட்டிலாம் செம்மையாக இருக்குது. இந்த பாருங்க கைஸ், குவாலிட்டிலாம் செம்மையாக இருக்குங்க. நம்ம ஏதாச்சும் ஒரு நல்லதாக ஒரு இது மட்டும் வாங்கிப்போம். பை வின்டர் கிளாத்து ஸ்டார்டிங் ப்ரைஸ் பை 2000. குவாலிட்டி அச்சா குவாலிட்டியா? பெஸ்ட் குவாலிட்டி. ஓகே, சூப்பராக இருக்கு பாருங்கள். 2000லேருந்து வின்டர் கிளாத் வந்து ஸ்டார்ட் ஆகுதான். இங்கே வந்து ஏகப்பட்ட ஷாப் இருக்குங்க. இங்கே பாருங்கள், நிறைய பேர் வாங்கிட்டு இருக்காங்க. பை வின்டர் கிளாத் ஸ்டார்டிங் பை ப்ரைஸ் 1400 ஃபிக்ஸ்டு ப்ரைஸா? இது மைனஸ் ஜாக்கெட். ஓ திஸ் இஸ் மைனஸ் ஜாக்கெட்டா? ஓகே. ஹவு மச் பை? ஓ 1815. பாருங்கள், 1850 ரூபாங்க. நல்லா குவாலிட்டியாக இருக்குது இது எல்லாமே. இப்போ செம்ம குவாலிட்டியாக இருக்குங்க. பார்த்தீங்கன்னா நிறைய டைப்ஸ் ஆஃப் கிளாத் எல்லாமே இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கிளாத் எல்லாமே இருக்குங்க. இதிலே போட்டிருக்கீங்க பாருங்கள், இதெல்லாம் 1700. ஆனால் இங்கே வந்து ஃபிக்ஸ்டு ப்ரைஸ்ன்னு சொல்கிறாங்க. ஆனால் பார்கெயின் பண்ணி பார்ப்போம். இங்கே பாருங்கள் 1300. நல்லாயிருக்கு குவாலிட்டி, ஆனால் செம்மையாக இருக்குது. சூப்பராக இருக்குது குவாலிட்டி. இங்கே பாருங்கள், லேடிஸ்க்கான ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே இருக்குங்க. இங்கே ஸ்வெட்டர்ஸு இங்கே பாருங்கள், செம்மையாக இருக்குங்க. வா, இதுக்குள்ளேயும் போகுது. இதுக்குள்ளேயும் வந்து கடை, இந்த டாப்ஸு இது எல்லாமே இருக்குது. இங்கே பாருங்க கைஸ், எவ்வளோ கோட் இருக்குது பாருங்கள். வாவ், நிறைய வகையான கோட் எல்லாமே இருக்குங்க. கலராக இருக்குது கோட்டு, வேறு லெவலில் இருக்குது. இந்த மார்க்கெட் பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன், இந்த மாதிரி சர்தார் பசார், காஃபர் பசார் மாதிரி இந்த கொச்சன்னு அப்படியே வந்து கூட்டமாக அப்படிலாம் இல்லை. ஒரு சின்ன ஒரே ஒரு தெரு மட்டும்தான். ஒரு 100 மீட்டர் கூட இருக்கும், அவ்வளோதான். இதில் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 60-67 கடை இருக்கும். இதில் நீங்கள் வந்து நல்ல ஒரு கடையாக பார்த்து நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். இப்போ நான் வந்து கடை எல்லாமே ஓரளவு கிளிம்ஸ் காட்டிட்டேன். இப்போ நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ண போகலாம், வாங்க. இங்கே பாருங்க கைஸ், கோட்லாம் செம்மையாக இருக்குங்க. இங்கெல்லாம் போட்டு பார்க்கலாம் போல், கண்ணாடி எல்லாமே இருக்குது. நிறைய பேர் வந்து இங்கே வந்து பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. என் பட்ஜெட் ரொம்ப கம்மி தான். இப்போ இங்கே பாருங்கள் கைஸ், கோட்டு இது அதுன்னு எல்லாமே இருக்குது.
இப்போ என்ன திரும்ப குழம்புது, நம்ம வந்து ஒரு கடையை சூஸ் பண்ணணும், கரெக்டான ஒரு கடையை சூஸ் பண்ணணும். கைஸ் இங்கே பார்த்தீங்கன்னா கடைசியில் எல்லா ஷாப்பும் இந்த ஆம்பளை பசங்கள்லாம் வந்து குறைக்கவே மாட்றானுங்க, இந்த ஜென்ஸ்லாம் வந்து குறைக்கவே மாட்றானுங்க. இங்கே ஒரு 2 அக்கா செம்ம க்யூட்டாக இருந்தாங்க, அவங்களுக்காகவே வாங்கலாம் போலுது. இங்கே பாருங்கள், இது வந்து மற்ற கடையில் வந்து 1700 சொன்னாங்க, நம்ம அக்கா வந்து 1500 தான் சொல்லியிருக்காங்க. அவங்க நேம் எப்படி கேட்குறது? நேமு नाम रिया. ओके, एनी बार्गेन? फिक्स्ड प्राइस, ओनली फिक्स्ड प्राइस. ओके ओके, स्टार्टिंग प्राइस 1000 रुपीस ஸ்டார்டிங்கா மொனாலி. இங்கே பாருங்கள் 1000 ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகுதாங்க. 66 கடை இருக்குது. எனக்கு என்னமோ இவங்க ரெண்டு இந்த கடை தான் எனக்கு பிடிச்சிருக்கு. ஏன்னா அவங்க வந்து எத்தவொடனே பார்த்தீங்களா 1500க்கு நல்ல குவாலிட்டியாக வந்து ஜாக்கெட் தராங்க. அவங்களும் பார்க்கும்போது பாவமாக இருக்குது, க்யூட்டாக இருக்காங்க. சரி அவங்க கல்லையே வாங்கலான்னு ஒரு ஐடியா வச்சுருக்கேன். சரி பார்ப்போம். மேம் இது ஃபைனல் ப்ரைஸா? எனி ப்ரைஸ் பார்கென்? ஃபிக்ஸ்டு ப்ரைஸ். டீச்சர் அம்மா பார்த்துங்க, அவன் கண்டிப்பாக பை பண்ணுவான். டீச்சர் அம்மான்னு சொல்கிறது விஜயோட கேர்ள் ஃப்ரெண்டு. காய்ஸ் இப்போ வந்து நம்ம வந்து எந்த கடையில் வாங்குறதுன்னே தெரியல, செம்ம டவுட்டாக இருக்குது எனக்கு. நம்ம அந்த அக்கா கடையில் வாங்கலாம்னு தோணுது. நீ முடிவு பண்ணிட்டு தான் உட்காந்துக்கிற. நீ வியூஸுக்கு பண்ணுறியா, நீ எதுக்கு பண்ணுறேன்னு உன் மிஸ்ஸுக்கு தெரிஞ்சிடும். இனி நைட்டே போட்டு வந்து ஒரு vlog ஃபன்னாக பண்ணுறேன், அவ்வளோதான். இது ஆடியன்ஸ்க்கு ஒரு ஃபன். இதனால வந்து டீச்சர் என்னடா இது, எப்போ என்னது இது, என்ன கேட்குறேன்? இவன் இவ்வளோ சொல்கிறான்ல, பிடிஎஸ் காமிக்கிட்டோமா? இவன் வந்து அவன் என்ன தெரியுமா பண்ணுவான், எடிட் பண்ணுறேன்னு கட் பண்ணிடுவான். நான் வந்து உங்கள் அம்மாட்ட போட்டு கொடுத்துருவான். இப்போ வந்து எந்த கடைக்கு போகிறதுன்னு டவுட்டாக இருக்கு. அவன் மேல் கடைக்கெலாம் போக மாட்டான், ஃபீமேல் கடைக்கு. அதான் போல போ. நான் சொல்லிருக்கேன், பச்சை தமிழன்னா வாக்கு குத்தா நிறைவேற்றணும். அந்த அக்கா கிட்ட நீ அவங்களுக்கு வந்து வாங்குறேன்னு நான் சொல்லிடுறேன். அதுக்கு முன்னாடி ஒரு 2-3 கடையை விசாரிச்சிருவோம். ஆனால் அவங்க கிட்ட நான் வாக்கு கொடுத்துட்டேனே, அப்புறம் சொல்லுவாங்க சென்னையிலேருந்து வந்தானுங்க. இல்லை, சுற்றி மென்ஸ் கடை தான் இருக்குது. அதனால நீ தயவு செஞ்சு அந்த ட்ரெஸ் நான் என்ன சொல்கிறேன், போகலாம். நம்ம பாய்ஸ் கிட்ட போகலாம். எவ்வளோ ஸ்டார்ட் ஆகுது? சரி, அவன் ஆசைக்குன்னு பசங்க கிட்ட போகிறான். வின்டர் ஜாக்கெட் ஹவு மச் ஸ்டார்டிங் ப்ரைஸ்? ஸ்டார்டிங் ப்ரைஸ் 1500. ஆனால் ஆக்சுவலி இங்கே பாருங்களேன், ஒர்த்து தான், நல்லா தான் இருக்குது. இதே தான் அந்த அக்கா கிட்ட சொன்னேன், நல்லா தான் இருக்குது. இல்லை, அவன் அந்த அக்கா கடைக்கு தான் வாங்க போகிறான். அது மட்டும் நான் இல்லை வாங்கி தான் ஆகணும். ஐயோ ஓகே, சலோ மோமோஸ் மூஞ்சி. இது கொஞ்சம் லோ ப்ரைஸ், ஃபிக்ஸட் ப்ரைஸ்ன்றாங்கடா. which is best man, which it is best, this is best because is 1800 right? 1800. आप लोग 0 डिग्री में जा रहे हो ना? हाँ, तो उसके लिए बेस्ट है ये नॉर्मल ठंडा के लिए बेस्ट है. ये 0 डिग्री में ना ये बेस्ट है. ये बेस्ट 1800. பட் எனக்கு தெரிஞ்சு நம்ம போகிற 3 நாள் ஈர வெங்காயத்துக்கு இது போதும்னு நினைக்கிறேன். அப்போ அந்த அக்கா ஆனால் எனக்கு நம்ம பஃபர் ஜாக்கெட் கை விடக்கூடாது. அக்காவை ஏமாத்திட்டடா, இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. ஐயோ, அப்போ இந்த அக்கா தப்பாக நினச்சிப்பாங்களே. ஏய், நீ வாங்குறியா இல்லையாடா? வாடா அங்கே போய் கேட்கலாம். வின்டர் ஜாக்கெட் மணாலி, மணாலி ஜாக்கெட். How much starting? It's a fixed price, brother. ஓகே, price You fixing price na? Yeah, it's a fixed price. I change price. Any discount? தம்பி, Discount? No discount. Not by any discount. ஆக்சுவலாக மொனாஸ்ட்ரி மார்க்கெட்டுக்கு வந்தீங்கன்னா எல்லாமே ஃபிக்ஸட் ப்ரைஸ் தான். அது மட்டும் மண்டையில் ஞாபகம் வச்சுங்க. அக்கா கடைக்கு போயிட்டு இப்போ பையா கடைக்கு போயிட்டான். ஐயோ, ஹாரி பாட்டர் மூஞ்சம் குறைக்க மாட்டேன்னு. இது பார்த்தீங்கன்னா மொனாஸ்ட்ரி மார்க்கெட்டில் ஏன் குறைக்க மாட்டாங்க, இவங்க ஒரு யூனியன் வச்சுருக்காங்க, உள்ள அசோசியேஷன். உள்ளன் அசோசியேஷன் இல்லை. இந்த அசோசியேஷன்னால தான் இவங்க வந்து ப்ரைஸ் குறைக்க மாட்டானுங்க. இந்த 5 ரூபா ஸ்டிக்கர் வாங்கி 50 ரூபா ஏற்றி விற்கிறாங்க. வா, நானே இப்போ தெளிவாக சொல்கிறேன், இந்த அக்கா கட்டெல்லாம் சும்மா நாங்கள் ஜோக்கு கடிக்குது. அங்கே தான் கம்மியாக தராங்க, வாங்குறியா இல்லையா? கேமரா கட் பண்ணி வாங்க, அங்கே போகலாம். பார்க்கலாம். கண்டிப்பாக வாங்குறியா? சத்தியம் பண்ணு. சத்தியமாக கிள்ளி பால் ஊத்து. துப்புணும், காரி துப்புணும். அங்கே துப்புறா சத்தியமாக. ஃபைனலி வந்து அக்கா கடையில் தான் வாங்க போகிறோம். இங்கே நல்லா இருக்கு ஓரளவுக்கு ஜாக்கெட்டு. 2 in 1 ஜாக்கெட்டு போட்டு பாரு. பேக் கழட்டி போட்டு பாருடா. 1500ங்க 2 in 1 ஜாக்கெட்டு. சரிடா, பேக் கழட்டி போட்டு பாருடா. தொண்டை கட்ட ஆரம்பிச்சிச்சுடா. டே முடியலடா. தண்ணி குடிக்காது அதுக்குதான். தம்பி, கிட்டத்தட்ட எத்தனை மணிக்கு தெரியுமா இங்கே வந்தோம்? 3:30 மணிக்கு வந்தோம். 3:30 வந்துட்டோமா? சைட் அடிக்கிறீங்க, போய் ஒரு பொருள் வாங்க. துப்பு இருக்கா 2 பேருக்கும்? எனக்கு நான் தான் வாங்கிட்டு இருந்தேன், நீ நான் தான் வாங்கிட்டுப்பேன். இவன் தான் என்ன கூட போய் சைட் அடிக்கிறேன். நல்லா இருக்குது, டபுள் போட்டு போடுறேன். வாங்கிக்கோ. குவாலிட்டி சூப்பராக இருக்குது. நல்லா இருக்குதுடா, சீரியஸா.
அதை விட நல்லா இருக்கா? சூப்பராக இருக்குது, நானே சொல்கிறேன். குவாலிட்டி ஆக்சுவலி நீ இந்த பஃபர் பார்க்குறல அது வேஸ்ட், இதுதான் பெஸ்ட். சைட் பே உள்ள வரவே வராது இப்போ மாதிரி. அந்த அக்கா அங்கே போடுறா, அவங்களே சிரிச்சிட்டாங்க. ஆமாம், இது கழுத்துறா, அவங்க முன்னாடி அசிங்கம் பற்றினுக்கிறீங்க. நாங்களும் தாங்க யாருன்னா எடுத்துன்னு போங்க. போடு இரு, போடு இருடா, போடு, நாங்கள் ஸ்கோர் பண்ணுவோம். இரு ஒரு நிமிஷம், நீ ஸ்கோர் பண்ணது போதும், நான் கொஞ்ச நேரம் ஸ்கோர் பண்ணுறேன். இரு, இப்படி பண்ணோம் நாங்கள் எக்ஸ்க்ளூசிவில். சைஸ் இஸ் பர்ஃபெக்ட்மா, நீ கொடுத்தாலும் பர்ஃபெக்ட் தான் அது. செருப்பு டைட் கிளி எடுக்குது பேர் அவனுக்கு. டீச்சரம்மா பார்த்துங்க. பக்கா கண்ணாடி. அச்சா சூப்பருங்க, சூப்பர். யூ அண்ட் திஸ் எப்பா நான் தப்பு இல்லைப்பா, அவன் ஃபுல் ஐஸ். ஓகே, மெல்டிங் ஐஸ் ஒன்லி. திஸ் ஒன் இஸ் விஜய். ஏய் காசு அமிச்சலடா வந்துச்சுடா விஜய். அது கட் பண்ண, அதுக்குள்ளே தெரிஞ்சிச்சு போலன்னு நினச்சிங்கன்னா. ஏய் பின்னாடி இல்லடா, வைத்தியக்காரா கீஞ்சிரும். சின்ன நல்லா இருக்கா? சீரியஸாக நல்லா. அவன் அவங்க பேர் கேட்கலான்னு பார்த்தா வாய்ப்பு இல்லை, முடியல. தேங்க்யூ தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ. அட்லீஸ்ட் ஐ said no, confirm you will buy. யூ ஆர் ஹேவிங் குட் குவாலிட்டி. போட்டாம ஒரு வெடி பா, ஒரு வாங்கி வழி அக்கா முடிச்சிட்டாங்க. கடையிலே வாங்கிட்டான்டா. வாங்கிட்டான். பா டீச்சரம்மா நீங்களே இப்போ பாருங்க, அவன் எவ்வளோ நேரம் பேச போட்டு இப்போ கடைசி அவங்ககிட்டே வாங்கிட்டான். காய்ஸ், இந்த மொனாஸ்ட்ரி மார்க்கெட் உள்ளே வந்தால் இந்த ரோட்டு கடையில் போட்டு விற்கிறாங்க சிலதெல்லாம். இந்த குல்லா இதெல்லாமே விற்கிறாங்க. இங்கே வந்து சாக்ஸ் வாங்கலான்னு வந்தாங்க. ஆக்சுவலி 2 செட்டு பார்த்தீங்கன்னா உள்ளன் சாக்ஸு 2 செட்டு 150 ரூபாங்க. 2 செட் ஆஃப் சாக்ஸ் வந்து 150 ரூபா. சரி, இது வந்து வாங்கலான் இருக்கோம். இங்கே வந்து க்ளவுஸ் எல்லாமே விற்குதுங்க. இங்கே பாருங்களேன், இங்கே பாருங்கள், சூப்பராக இருக்குது பாருங்களேன். குல்லாலாம் இருக்குது, லேடிஸ்க்கு ஜென்ஸ்க்குலாம் க்ளவுஸ்லாம் இருக்குது பாருங்களேன். ஸ்னோ க்ளவுஸ் இதெல்லாமே இருக்குது. இங்கே பாருங்கள், ஃபுல் அண்ட் ஃபுல்லு உள்ளன் பை. உள்ளன் க்ளவுஸ் எவ்வளோ பை? உள்ளன் க்ளவுஸ் கித்தனா 150 உள்ளன் க்ளவுஸ் வித் மொபைல் டச்சா? नो मोबाइल टच. कितना भाई मोबाइल टच? 150 मोबाइल टच. पर मोबाइल टच பண்ணுறது 150ங்க. Sir, it's also वाटर प्रूफ and टच. विंटर ग्लव्स இது எவ்வளோ கித்தனா? 350ங்க க்ளவுஸு. நான் டெக்கத்ரானில் 899 வாங்கினேன், இங்கே 350 விற்கிறாங்க. என்ன பண்ணுறது? சரி விடுங்க, அது என் கேர்ள் ஃப்ரெண்ட் கிஃப்ட் கொடுத்தா. எவ்ரிதிங் 350. ஓ சூப்பர், அச்சா சூப்பராங்க. இங்கே வேறு பைக் ரைட் க்ளவுஸ் எல்லாமே இருக்குங்க, சூப்பராக. வாவ், இங்கே நிறைய பேர் வந்து வாங்குறாங்க. காய்ஸ், இங்கே பார்த்தீங்கன்னா இந்த புத்திஸ்ட் மொனாஸ்ட்ரி இருக்குங்க. இவங்க வந்து ஒரு யூனியன் மாதிரி வச்சு நடத்துகிறாங்க போல். இங்கே பாருங்கள், இங்கே வந்து நீங்கள் தொட்டு கும்பிடலாங்க. இது வந்து சுற்றி விடலாம். இங்கே பாருங்கள், சுற்றுது பாருங்களேன், செம்மையாக சுற்றுதுங்க. இங்கே தொட்டு கும்பிடலாம். இது உள்ளே வந்து அலோட் கிடையாதுங்க நம்மளுக்கு. இது உள்ளே வந்து நம்மளுக்கு வந்து அலோடே கிடையாது. இது வந்து ஒரு புத்திஸ்ட் மொனாஸ்ட்ரி. இப்போ நான் எங்கே இருக்கேன்னு பார்த்தோன்னா காஷ்மீரி கேட்டில் இருக்காங்க. காஷ்மீரி கேட்டுன்றது ஒரு பஸ் ஸ்டாண்டுங்க. இங்கேருந்து தான் நீங்கள் வந்து ஹிமாலயாஸ்க்கு, நேபாளுக்கு, தேராதூனுக்கு, ஹிமாச்சல் பிரதேஷில் இருக்க எல்லா ஊருக்கும் நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணுறதுக்கான பஸ்ஸஸ்லாம் வந்து இங்கே தான் நிற்கும். மணாலிக்கு வந்து பஸ் ஏற போகிறோம். டைம் பார்த்தீங்கன்னா 7 மணி ஆகுதுங்க. எங்களுக்கு வந்து 7:30 மணிக்கு வந்து பஸ்ஸுங்க. இப்போ பஸ் ஸ்டாண்டில் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பஸ் ஸ்டாண்டு வந்து அப்படியே காமிக்கிறேன் காய்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் காய்ஸ் பஸ் ஸ்டாண்டு. நல்லா ஏர்போர்ட் மாதிரி இருக்குங்க பஸ் ஸ்டாண்டு. இங்கே பாருங்களேன், பாய்ஸ் வந்து இங்கே தான் உட்காந்துருக்காங்க. இங்கே தான் எல்லா பொருளும். இங்கே பார்த்தீங்களா, அந்த மொனாஸ்ட்ரி மார்க்கெட்டில் வந்து நம்ம இது எல்லாமே வாங்கணும் இல்லையா, அந்த பொருள்லாம் இங்கே வச்சுருக்கோம். இங்கே இருந்தால் கிளம்ப போகிறோம். இங்கே பாருங்களேன், பஸ் ஸ்டாண்ட் பாருங்களேன், வேறு மாதிரி இருக்குங்க. இங்கே எல்லாருமே கீழே உட்காந்துருக்காங்க பாருங்கள் பஸ் ஸ்டாண்டில். பஸ் ஸ்டாண்ட் வந்து ஆக்சுவலி வந்து ஏர்போர்ட் மாதிரி இருக்குது. கீழே வந்து 44th பிளாட்ஃபார்முக்கு போயிட்டு பஸ் ஏற போகிறோம் 7:30 மணிக்கு. நான் வந்து வீடியோ வந்து கீழே போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். இப்படி உள்ள போடுறேன் பாய்ஸ் போகலாமா? உன்ன தானே கேட்டேன். என்னதுடா பேசினீங்க இப்படி உள்ள போடுறேன். இப்போ எனக்கு என் கண்டென்ட் தான்ப்பா முக்கியம். எங்களுக்கும் கிராஸ் ஆயிடுறேன். சாரிப்பா, தெரியாமல் கிராஸ் ஆகிட்டேன்ப்பா. சரிப்பா, மன்னிச்சுக்கோ. ஸோ கடைசி எபிசோடில் காசு கொடுத்து அந்த அக்கா கிட்ட ஜர்க்கி நாங்கள் வெந்து போது நவுத்து போட்டு வச்சிருக்காங்க. ஆக்சுவலி நல்லா இருக்குது, நல்லா ஹீட்டாக இருக்குது. ஒர்த்துடா, 1500 ரூபாய்க்கு ஒர்த்துங்க. நீங்கள் வந்து மணாலி போகிறீங்கன்னா காஷ்மீரி கேட்டில் வந்து மொனாஸ்ட்ரி மார்க்கெட்டில் வந்து ஜர்க்கின் வாங்கிக்கோங்க. இட்ஸ் ஆக்சுவலி குட். அந்த அக்கா கடை நல்லா இருக்குது. 1500க்கு ஒர்த்து தான். இது இப்படி இன்னொன்று, நீங்கள் வந்து சரோஜினி மார்க்கெட்டு, லால்பாகு இங்கெல்லாம் நீங்கள் வாங்கலாம். ஆனால் குவாலிட்டி வந்து அந்தளவுக்கு இருக்குமான்னு தெரில, பட் சூப்பராகுது. டே ஒரு நிமிஷம் காட்டுறா.
ஒரே நிமிஷம் காட்டுறா. ஊன் ஜெர்க்கின்ல பண்ணுறா குவாலிட்டி செக்லாம் எந்தலையாம் பண்ணுற. நாங்கள் தண்ணி ஊற்றியே பார்த்துட்டோம். அவன் கீச்சா கூட அவனுக்கு லைஃப் டைம் இது. ஆமாம் லைஃப் டைம். இப்போ நீங்கள் வந்து ஸ்பான்சரில் வாங்குவீங்கப்பா. நாங்கள்லாம் அப்படியா சொல்லு. ப்ரமோஷனில் வாங்குவீங்க நீங்கள். நாங்கள்னா அப்படியா? இங்கே பாரு, சொந்த காசு கொடுத்து வாங்கியிருக்கோம்டா. சொந்த காசு கொடுத்து வாங்கியிருக்கோம். நீ வாங்காம நீ வீடியோ பண்ணல. ஆனால் நீயே காசு கொடுத்தா வாங்கினா என்னென்னா கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்காரு இல்லையா? இது வந்து சென்னையில் வாங்குதுங்க 2500. இது வந்து பார்த்தீங்கன்னா டெல்லியில் வாங்குறது 1500. டெக்கத்லானு பையன் 1000 ரூபாயில் முடிச்சிட்டான் பாருங்க. கைஸ் இந்த பஸ் ஸ்டாண்டில் வந்து இதோ பாருங்கள், இந்த போர்டில் வந்து நீங்கள் என்னென்ன பஸ் ஏறணும், என்னென்ன பிளாட்ஃபார்ம் நிற்குதுன்னு போட்டிருப்பாங்க. இங்கே பாருங்கள், பஸ் ஸ்டாண்டு ஒரு சும்மா அப்படி சுற்றி காட்டுறேன். இது உள்ளேயும் போதுங்க பஸ் ஸ்டாண்டு. இப்போ நம்ம வந்து கீழே இறங்க போகிறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே நம்ம கீழே இறங்க போகிறோம். இப்போ 44th பிளாட்ஃபார்மில் நம்ம பஸ் நிற்குது. கைஸ் நீங்கள் வந்து கவர்மெண்ட் பஸ்லேயும் போகலாங்க. இது வந்து இமாச்சல் பிரதேஷோட கவர்மெண்ட் பஸ்ஸுங்க. இங்கே பாருங்கள், இது வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் பஸ்ஸு. இதில் நீங்கள் போகலாம். பட் நான் வந்து ப்ரைவேட் பஸ்ஸில் தாங்க போகிறேன். இங்கே பாருங்கள், நீங்கள் வந்து ராவாக நீங்கள் ட்ராவல் பண்ண போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதில் இந்த ஜன்னல் சீட்லாம் உட்காந்திங்கன்னா முடிஞ்சே போச்சு கதை. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த எதிரில் பார்த்தீங்களா ப்ரைவேட் பஸ்ஸு, இதில் தான் போக போகிறோம். பா உள்ளே போனோடனே ஆரண்ண செதற விட்றானுங்க. சண்டைங்க, பஸ்ஸை இடிச்சிட்டார் சண்டை. பஸ்ஸை இடிச்சிட்டாருங்க, செம்ம சண்டைங்க. இங்கே பாருங்க 44ங்க. இந்த பஸ்ஸா இல்லை 43ஆன்னு தெரில, செக் பண்ணோம். எந்த இடம்னா பஸ் வரல நம்மளுக்கு இங்கே தான். ஓ எங்களோட பஸ்ஸு வரலங்க, 43 எங்களோட பஸ்ஸு தான் வரணும். 42, 43, 44. ஸோ இதாங்க பஸ் ஸ்டாண்டு. நான் கட் பண்ணேன். காய்ஸ் எங்களோட பஸ்ஸு வந்துருச்சுங்க. இதை பாருங்கள், வால்வோ பஸ்ஸு எங்களோட பஸ்ஸு வந்துருச்சு. இங்கே சுற்றி பஸ் ஸ்டாண்ட் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வெயிட் பண்ணுறாங்க பஸ்ஸுக்கு. இதுதான் எங்களோட பஸ்ஸு. கடவுளே எங்களை எத்தனை போய் சேர்த்துருப்பா பத்திரமா. காலையிலே சன்ரைஸை பார்க்கணும். இவர் தான் நம்மளை வந்து கோஆர்டினேட் பண்ணுறாரு. பஸ் வந்துருச்சுங்க. பேக் வந்து பேக் கீழே வச்சிடலாம். என்னென்ன எடுக்கணுமோ எடுத்துக்கோ. என்னென்ன எடுக்கணுமோ எடுத்துகிட்டு மிச்சது எல்லாமே கீழே போட்டுடலாங்க பேக்கை. கைஸ் சீட்டு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், செமி ஸ்லீப்பருங்க, நல்லாயிருக்கு. கைஸ் ஒரு வழியாக வந்து 10 மணி நேரம் ட்ராவல் வந்து பண்ணிட்டோங்க. பஸ்ஸில் வந்து கிட்டத்தட்ட காஷ்மீரி கேட்லேருந்து மணாலி வர்றதுக்கு வந்து 10 மணி நேரம் ஆச்சு. டிரைவர் வந்து செம்மையாக ஓட்டினாருங்க. ஆக்சுவலி இந்த இடம் காமிக்கிறேன் பாருங்க, நான் வந்த பஸ் காமிக்கிறேன். அதுதாங்க நான் வந்த பஸ்ஸு, அது நிற்கிது பாருங்கள். இதான் வந்து ப்ரைவேட் பஸ் நிற்கிற பஸ் ஸ்டாண்டு. இங்கே பாருங்களேன், டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 8 மணி ஆகுதுங்க. இங்கெல்லாம் ஸ்னோவே இல்லை, ஆனால் அந்த மலை மேலே ஸ்னோ இருக்குது. ஆனால் அந்த லாஸ்ட்டில் ஸ்னோ தெரியுது மேலே, ஆனால் இங்கெல்லாம் சுத்தமாக ஸ்னோ இல்லை. இதோ பாருங்கள், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கார் புக் பண்ணியிருக்கோம். காரன் வந்தானா ஹோட்டலில் செக்இன் பண்ணுறோம். ஆக்சுவலி சன்ரைஸ் ஆக போகுதுங்க, அதுதான் வெயிட்டிங்கு. ஆனால் இந்த பஸ் ஸ்டாண்டே வேறு மாதிரி இருக்குடா. இது வந்து ப்ரைவேட்டுக்கு இப்போ நம்ம புக் பண்ணி வர்றதுக்கான பஸ் இது. ஓ ப்ரைவேட் பஸ் வந்து கவர்மெண்ட் பஸ்ஸு, அதில் ஏறி வரீங்கன்னா கவர்மெண்ட் பஸ்ஸு கொஞ்சம் நல்லாயிருக்கும். நான் வந்திருக்கேன். ஏன்னா இந்த இதெல்லாம் இருக்காது, நம்ம இப்போ ஃபுல் கவர்டாக வந்தது இல்லாமல் அது வந்து ஸ்ட்ரைட்டாக மணாலி அந்த டவுன்லேயே போய் நிற்கும். இப்போ நம்ம வெளியில் இருக்கோம் டவுன்லேருந்து. செம்மையாக இருக்குது. இவன் வினோத் வந்து ஆல்ரெடி வந்திருக்கான். நாங்கள் தான் ஃபஸ்ட் டைம் தலை. செம்மையாக இருக்குது தலை.
என்னன்னா கையெல்லாம் ஒரு மாதிரி இப்பதான் குளிர் அதிகமாகுதுடா. ஆனால் இப்படி பண்ணினே இருங்க. ஆமா ரொம்ப குளிருது. க்ளவுஸ் போடலன்னா ஒரு மாதிரி இங்கெல்லாம் வலிக்க ஆரம்பிக்குதுங்க. இங்கெல்லாம் ஃபுல்லாக வலிக்குது. ஆனால் கை வந்து ஒரு மாதிரி வலிக்குதுங்க, விரைச்சிச்சிங்க. ஃபர்ஸ்ட் டைம் வந்து அந்த மைனஸ் ஃபீல் பண்ணுறதுனால எதுவுமே ஒர்க் ஆக மாட்டேங்குது. கைஸ் எங்கள் டாக்ஸி டிரைவர் வந்து வந்துட்டாருங்க. அங்கே அவர்கிட்ட தான் போயிட்டுருக்கோம். இப்போ செம்மையாக கையெல்லாம் ஃப்ரீஸ் ஆகுதுங்க க்ளவுஸ் போட்டோம். இந்த 3 நாள் ஃபுல்லாக அண்ணன் கூட தான் ட்ராவல் பண்ண போகிறோம். ஹாய் ப்ரோ. ஹாய் பிரதர். நமஸ்தே ஜி. ஆப்போசிட்டில் பாருங்களேன், ஐயோ வேறு மாதிரி இருக்குங்க. இதாங்க நாங்கள் தங்க போகிற ஹோட்டல் ஹவுட் டோனு. இது உள்ளே அப்படியே போய் காட்டுறேன். இப்போ தான் நம்ம இறங்கியிருக்கோம். லக்கேஜ்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறமா கீழே வருவோம். வெளில ஒரு சூப்பரான ஒரு இடம் இருக்குது. அப்பா அடடா செமையாக இருக்கேங்க. அடடா இங்கே அப்படியே ஒரு காஃபியை குடிச்சிட்டு அப்படியே ஆப்போசிட்டில் அந்த மலையை பார்த்தேன்னு வச்சுக்கோங்களேன், அப்படி இருக்குங்க. எனக்கு எதிரில் சரியான ஒரு வியூ பாயிண்ட்டு. இப்போ தான் அப்படியே அந்த சன்ரைஸ்லாம் அப்படியே ஓப்பன் ஆகி மேலே அப்படியே அந்த க்ளவுட்ஸ்லாம் தேய்ச்சின்னு போகுதுங்க மலையை. ஸ்னோ மவுண்டன் வந்து அங்கே தெரியுது எனக்கு. சரியான வியூ ஆப்போசிட்டில். இந்த கேமராவில் தெரியுதான்னு தெரில கைஸ். கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சன்ரைஸ் ஆகுதுங்க. அந்த சன்ரைஸ் ஆகும்போது அந்த வெளிச்சம் அந்த மவுண்டன் மேலே படும்போது அப்படியே அந்த அந்த எப்படி சொல்கிறது, அங்கே மேலே இருக்க பனியெல்லாம் தெரியுதுங்க. அப்படியே அனிமேஷன் மாதிரி இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வந்து மேலே ஏதோ அந்த லாஸ்ட்டு மேலே ரூமில் நின்று ஆல்ரெடி போயிட்டானுங்க. இப்போ நம்ம வந்து அந்த ரூம்குள்ளே போகிறோம். 3% சார். One ID proof, sir. Aadhaar card.